ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சரியா 10 நிமிஷத்துல உன் வாழ்க்கையை 10 மடங்காக உயர்த்தக்கூடிய அளவுக்கு பல அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துதான் இந்த சாயப்பா உன்னிடம் பேச வந்திருக்கேன். இப்போ நான் சொல்றது எல்லாம் நல்லபடியாக உன் வாழ்வில் நடக்க தான் போகுது. அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில வரும்போதே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதில் தான் ஒருவருடைய தனித்திறமை வெளிப்படும். நீயும் உன்னுடைய எல்லா காரியங்களையும் திறமையாக சரியாக பயன்படுத்தி உனக்கான வெற்றிகளை அடைய முயற்சி செய். ஒருத்தர் இப்படிதான் மனசால முடிவெடுத்துட்டா அவர் நல்லதே செஞ்சாலும் அவர் தப்பானவனே உன் மனசுக்கு தோணுது. அவர் என்ன தப்பு செஞ்சிருக்கான்னு குறையை மட்டுமே தேடக்கூடிய ஆளாகவே நீ இருப்பதால தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வந்தேன். நீ பார்க்குற மனிதர்களை எல்லாம் இவங்க இப்படி அவங்க இப்படி நீவாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. உன் மனசுல ஒருத்தரை பார்த்தவனே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவுக்கு வருவது ஒருபோதும் சரியானதாக இருக்காது. அப்படி நீ முடிவெடுத்துட்டினா அவர் நல்லவராகவே இருந்தாலும் அவருடைய குறைகளை மட்டுமே உனக்கு சொல்ல தோன்றும். ஆனால் கெட்டவங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டு இந்த உலகத்துல சுதந்திரமா தைரியமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பார்க்குற விதத்தையும் ஒருவர் மனிதரின் உடை உடுத்தும் விதத்தையும் அவருடைய வெளி தோற்றத்தையும் மட்டுமே வச்சு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு நீ ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்துல கெட்ட குணம் உள்ளவர்கள் எல்லாரும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா நல்லாவும் இருக்கலாம். பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, பிறர் பொருளை அபகரிப்பவர்கள் எல்லாரும் வசதியான வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க தான் இன்னும் மென்மேலும் தப்பு செஞ்சு வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் எந்த பாவமும் செய்யாத அப்பாவிகள் நல்ல மனிதர்களாக கடவுளே துணைன்னு கடவுளையே நம்பி வாழ்கிறவங்களா இருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் நீ என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தானே செய்து. இப்போ புரிஞ்சுக்கோ, வெளிப்படையாக வெளித்தோற்றத்தை வைத்து எந்த மனிதரையும் இவங்க இப்படிதான் நினைச்சிடக்கூடாது. உன் மனக்கவலையோட நீ மன வருத்தத்தோடு இருப்பதை பார்த்துட்டு தான் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும்னு இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். உன் மனசுல இருக்கக்கூடிய 1000 கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் நான் பதில் கொடுக்கிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் பல விதங்கள்ல கஷ்டப்பட்டு பல சோதனைகளை பார்த்த உன் மனசுக்கு இப்போதான் கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கு. இனிமேலும் கூட நீ நிதானத்தோட நேர்மையோட வாழ்ந்துட்டு போகணும். உன் வாழ்க்கையில உனக்கு நடக்க வேண்டிய நன்மையான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் புலம்புற? பல சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்தாதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஆனா ஒண்ணு, நான் உனக்கு கொடுக்கிற வெற்றி நிச்சயம் நிரந்தரமானதா நிலையானதாக இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் எதுக்காகவும் அவசரப்படவோ பயப்படவோ வேணாம். நீ எதிர்பார்த்த காரியம் நடக்காம போயிடுமோன்னு தானே நீ கவலைப்படுற. நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக தானே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இதுவரைக்கும் நான் பார்க்காத கஷ்டங்களை சாயப்பா இனிமே பார்த்துட போறேன்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நீ எதிர்பார்த்ததை விட மிக நன்றாக உன் வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன். எல்லா மனிதர்களும் நெருங்கிய சொந்தங்களாக இருக்காங்க. நம்ம சொந்தம் நம்ம உறவு தானே, நமக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு நீ ரொம்ப உரிமையோட எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்குற. ஆனா அவங்க நீலாம் எதுக்கு இதை கேட்குறன்னு உன்னை மதிக்காம அலட்சியமாக மனசுல நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனாலதான் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட கேள்வியா கேட்கக்கூடாது, உனக்கு அதுக்கான உரிமை இல்லைங்கிறத அடிக்கடி அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ எல்லார் மீதும் வைக்கிற அன்பும் பாசமும் அப்படியே அதே போலவே உனக்கு திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ ஒருபோதும் நிற்காதே. உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல நீ ஒருபோதும் பேசாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கான பேரும் புகழும்
பெருமையும் சீரும் சிறப்பும் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும்படி செஞ்சு காட்டுறேன். உன் மனசுல வருத்தமோ கவலையோ இருந்தா அடுத்தவங்க கிட்ட போய் ஆறுதல் தேடக்கூடாது. உனக்கான ஆறுதலையும் உன் வாழ்க்கைக்கான மாறுதலையும் தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கேன்னு நம்பு. உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கும் தான் வலியையும் வேதனைகளையும் தருமே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அது வெறும் கதை தான். அதனால உன் கஷ்டத்தையோ பிரச்சனைகளையோ ஒருபோதும் அடுத்தவர்களிடம் போய் சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் ஆறுதல் கிடைக்கும் வகையில நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசுற. ஆனா உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அடுத்தவங்க யாராவது வந்து ஆறுதல் சொல்வாங்களான்னு எதிர்பார்த்து மன தைரியத்தை இழந்து நிற்கிறாய். என் அன்பு பிள்ளை, எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தைரியமா ஆறுதல் சொல்லக்கூடிய நீ உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தா சோர்ந்து போகாதே. இன்னுமே நீ தைரியமாக இருக்கணும். உனக்கு என்றும் பக்க பலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா உனக்காக அதை நான் சரி செஞ்சிடறேன். சரியோ தப்போ எல்லா இடங்களிலும் தைரியமாக முதல்ல பேச கத்துக்கோ. ஏன்னா யாராவது ஏதாவது கேள்வி கேட்கும்போது நம்ம சொன்னது தப்பா போயிருமோன்னு பதில் சொல்றதுக்கு நீ பயந்தாலே தப்பு நீதான் செஞ்சன்னு உன் தலைமையில தூக்கி கட்டிடுவாங்க. எப்பொழுதும் யாரிடம் பேசுவதற்கும் தயங்கக்கூடாது என் செல்லமே. இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைங்கிறதால தான் உன் மனசுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுப்பதற்காக சில விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து ஓய்வெடு. இதன் மூலமாக உன் உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுனால வாழ்க்கையில ஒன்றும் மாறி போயிடாது. எந்த விஷயத்திலும் தொய்வோ தாமதமோ ஏற்படாது. நீ ஓய்வு எடுக்காம ஒரே மூச்சா ஓடிக்கிட்டே இருந்தினாதான் தேவையில்லாம உடல்ல ஆரோக்கிய குறைபாடுகளை நீ சந்திக்க நேரிடும். அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வேலை செய். சுவரை வச்சுதானே சித்திரம் வரைய முடியும். உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமாக நீ வெற்றி பாதையில முன்னேறி போக போற. உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் உடைத்தெறிந்து தாமதமாகும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன். இனி வெற்றிங்கிற வார்த்தைய நீ உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உன் வாழ்வில் எல்லாமே உன் எண்ணம் போலவே உன் சிந்தனை போலவே வெற்றிகரமானதாக மாறும். நீ மனசை ஜெயிச்சு வாழ்க்கையையும் ஜெயிக்க போற. எப்போதும் மனசை தைரியமா துணிவோட வச்சுக்கோ. உன் வாழ்க்கை புது பாதையில் பயணிக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். 10ஓட 11 அடுத்தவங்களை போலவே வாழணும்னு நினைக்காத. தனியாக வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்து காட்டு. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வச்சு நீ நினைச்சதை விட எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். உன் குடும்பத்துல நீயும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்வில் மகிழ்ச்சியான சூழல்களை மட்டுமே நீ பார்க்க போற. உன்னுடைய தனிமை எல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதா சந்தோஷமானதாக இனி இருக்க போகுது.